ஹலோ, வெல்கம் டு டே 2. எஸ், இன்னும் 29 days தான் இருக்குது. ஐ திங்க் ஐ கேன் டூ திஸ். ஃபஸ்ட் டேவே ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி காலையிலேயே என்னால் ஏந்துக்க முடியல பெட்லேருந்து 5 o'clock. நான் ஒரு ½ hour பெட்லேயே உட்காந்துருந்தேன் 5:30 வரையும். ஆனால் கரெக்டாக 6 ஜிம்மில் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பேக் அண்ட் பைசப்ஸ். ஸோ வந்து பேக்கில் 3 வேரியேஷன், பைசப் 3 வேரியேஷன் போட்டேன். ஆனால் 3 எக்ஸசைஸ் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதாக எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறேன் நெக்ஸ்ட் போக போக. ஸோ இன்றைக்கி பேக் அண்ட் பைசப்ஸ் போட்டு முடிச்சுட்டு கார்டியோ 20 minutes. ஸோ ஜிம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து எக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நானே பண்ணேன் 4 egg scrambled eggs. பேஸாக இருக்குது. ஸோ நான் ஒரு எபிசோட் புக்கில் நான் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் ஐடியா இல்லை, சாப்பிட்டு சொல்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எனக்கு செம்மையாக தூக்கம் வருது. ஆனால் நேற்று ஒழுங்காக தூங்கவே இல்லை. நான் 5 மணிக்கு ஏந்துக்கிறேன்னு சொன்னது கஷ்டமாக இருக்குது 2வது நாள். பட் ஆனால் இப்போ தூங்க போகிறதில்ல. நான் வந்து புது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் எடிட்டிங் பண்ணுறதுக்காக. அதனால் டெவின்சி ரிசால்வ் டுட்டோரியல் வீடியோ பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதான் பண்ண போகிறேன் இப்போது. அது பண்ணிவிட்டு மோஸ்ட்டாக தூங்கிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் தூங்க முடியல என்னால். ஸோ இது ஒரு 2 hours இல்லை ஒரு 1 hour பார்த்துட்டு நம்ம லஞ்சுக்காக சிக்கன் வாங்க போகிறோம் அடுத்து. ஓகே, லஞ்ச் நம்மளே செய்கிறோம் இன்றைக்கி. லஞ்ச் ரெடி. லஞ்ச் ஆனால் நான் செய்யலை, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நாளைக்கு தான் நம்ம செய்கிறோம். அதனால் இன்றைக்கி குக்கிங் செக்மெண்ட் கிடையாது. ஸோ இதான் என் லஞ்சு. ஐ எம் வாட்சிங் Brooklyn Nine-Nine. ஓகே, லஞ்ச் முடிச்சுட்டு மோஸ்ட்டாக இன்றைக்கி எதுவும் ஒர்க் இல்லை. நான் கொஞ்ச நேரம் அந்த எடிட்டிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அது முடிச்சுட்டு அது 5 hours வீடியோ இருக்குது, முடிக்க முடியாது. ஸோ பார்க்குற வரையும் பார்த்துட்டு ஈவினிங் வாக்கில் பார்ப்போம். ஓகே, 30 minutes அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஓவர். நான் என் ஃபோன் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் போகும்போது கேலரியில். என் பழைய ஃபேர்வெல் வீடியோ வந்துச்சு. நான் ஃபேர்வெலுக்கு ஆக்சுவலாக யூடியூப் வீடியோ பண்ணுறதா இருந்தேன், என் காலேஜ் ஃபேர்வெலுக்கு. ஆனால் எடுத்துகிட்டு பண்ணவே இல்லை. அது வந்து பார்க்க செம காமெடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை வீடியோவாக போட முடியாது, எனக்கு கம்ப்ளீட்டான வீடியோ மாதிரி இல்லை அது. ஸோ இதில் வந்து சும்மா ஒரு 4-5 கிளிப்பிங் போடலான்னு இருக்கேன். ஸோ நல்லா இருக்கா பாருங்கள். எனக்கு காமெடியாக இருக்குது, நானும் என் ஃப்ரெண்டும் பண்ணுறது. உங்களுக்கு காமெடியாக இருக்குமா தெரியல, சும்மா பார்த்துட்டு வாங்க. 4-5 கிளிப் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி மோஸ்ட்டாக முடிஞ்சு. அதை பார்த்துட்டு அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டே 3ல் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே, பை. சரி, ஓகேவா, அப்படியே வா, எங்கூட வா. வாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் காலேஜ் ஃபேர்வெல் இன்னைக்கு. ஸோ காலேஜ் சுற்றி காட்டுறோங்க. பின்னாடி போங்க. ஓகே, நான் வாக்கில போயிடலாம். ஏன்னா அப்ப லைட் நல்லா இருக்காங்க. ஆனா எல்லாம் எப்படி திருப்பி காட்டுறது? நம்ம எனக்கு வண்டி நிக்கும்டா. என்ன வண்டி நிக்கும்டா உனக்கு? ஆமா, ஏற்றா நிப்பாங்க வண்டி. வாங்க, காலேஜ் சுத்தி காட்டுறோம் உங்களுக்கு. வாடா பின்னாடி வந்து இவர் துப்பாக்கி விஜய் வர்றாரு. உங்க பேரு என்னதுங்க? என்ன பேரு? ஐயோ, மறந்துட்டேன்டா அது பேரு. திருப்பி ப்ரோ, உங்க பேரு? சித்ரா அரவிந்தன், சோஷியல் மீடியா. வாடா அடி வாங்க ப்ரோ. அப்புறம் லைட்டிங்கே இல்ல, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பரவாயில்ல. சரி, ஓகே. சரி, நம்ம காலேஜ் சுத்தி காட்டுறோம்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, ஒருத்தர் ரன்னிங் போறாரு. அவர் போறாரு. இங்க பாருங்க, யாருன்னு இப்ப எம்ஜிஆர் ஆகுது. அங்க போயிட்டு நம்ம பேக்ல திருப்பிக்கும், அப்பதான் தெரியும் அவரு. இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இது எங்க காலேஜ்ல மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். சும்மா சொல்லு. அந்த ஸ்டாச்சு பத்தி வேற என்னடா பேசுறது? சொல்றான். எதுக்கு அந்த ஸ்டாச்சு நம்ம காலேஜ்ல இருக்கு தெரியுமா? என்ன பண்றோம் காட்டுறேன். அவருதான் எம்ஜிஆர், பாத்துக்கோங்க. ஓகேவா, போலாம். ஆம்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்க ஒரு ஆளுக்கு காமிக்கிறோம். ஸோ இங்க வேற போட்டோகிராஃபிலாம் நடந்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. லைட்டிங் பயங்கரமா இருக்கா? வா ப்ரோ. சாரி ப்ரோ. துப்பாக்கி இதெல்லாம் எங்க பறந்துகிட்டே இருக்கீங்களே. பாருங்க, இதான் ஆம்பி தியேட்டர். நீங்க வந்து ஷோஸ்லாம் நடக்கும். ஆனா எங்களால பார்க்க முடியாது, ஏன்னா நாங்க டே ஸ்காலர்ஸ்ல 5 மணிக்கு தான் ஷோ ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பினா கிட்ட போய் தான் காட்டணும். வா,
அதுல இந்த இந்த இடத்துல வந்து எப்படின்னா 5 மணிக்கு மேலே ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா 5 மணிக்கு பஸ் எடுத்துருவாங்க. ஸோ ஹாஸ்டலர் மட்டும் தான் ஷோவே பார்க்க முடியும். நாங்க வந்து ஆனா எப்பவுமே 4:40 to 5 வரையும் இங்க உட்காருவோம் பஸ் ஏறதுக்கு முன்னாடி. என்ன நடக்கும்னா மைக் டெஸ்டிங் 1 2 3 நடக்கும். அதை மட்டும் நாங்க வந்து கேட்டுட்டு பஸ் ஏறிடுவோம் எப்பவுமே. ஒன்னொன்னு சொல்லுவாங்க லைப்ரரி பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆமா அது பக்கத்துல அட்மின் பிளாக் இருக்கு. அது வந்து ரெஸ்ட் ரூமுக்கும் தண்ணி பிடிக்க மட்டும் தான் போவோம். ஸோ அதை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆமா லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்கிற இடம் அதான். ஆனா நிம்மதியா இருக்கும் இங்க வந்து உட்காந்தா ஒரு மாதிரி. இங்க காத்து நல்லா அடிக்கும். அதை காட்டுறாருங்க. தி கிளாக் கோட், தி ஒன் அண்ட் ஒன்லி கிளாக் கோட். இதுக்கு எது கிளாக் கோட் பேரு? சில பேர் நினைச்சுப்பாங்க கிளாக் டவர்னு. ஆமா கிளாக் டவர் இல்ல கிளாக் கோட். ஸ்டார்டிங்ல எல்லாம் கிளாக் டவர் சொல்லுவானுங்க. ஆனா இதான் கிளாக் டவர்ல கிளாக் கோட். சும்மா ஒன்னால ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் தான் காலேஜ்ல. அவ்வளவுதான். சிலதெல்லாம் சாப்பிடுற மாதிரி இருக்காது. சில சாப்பிடுற மாதிரி இருக்கும். சில பெரிய பெரிய இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் கூட ஆக்சுவலா காலேஜ்ல வந்திருக்காங்க. வந்து சாப்பிட்டுட்டு ஃபுட்டியா ஏய் ஏதோ சொல்லக்கூடாது. அதான் சொல்லக்கூடாது. பேர்ல சொல்லக்கூடாது. பீப் போட்டுடலாம். அவன் வந்து சாப்பிட்டு ரப்பர் பிரியாணி என்ன சொன்னாங்க? Yeah bro, come on. Come on, talk. Come on, talk, come on. When you should not talk. பாத்தீங்களா ஏதோ எங்களா காமெடி மட்டும் நடிச்சிட்டு அவன் மக்கா வர ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. இது பாருங்க கசிபோல இருந்து இதான் தக்ஷனுக்கு ஆப்போசிட்ல தான். இதான் எங்களோட ஹேங் அவுட் ஸ்பாட். ஸோ நாங்க போயிட்டு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஹேங் அவுட் ஸ்பாட் வேணும். இது பாருங்க நாங்க உட்காந்து தடம்லாம் தெரியுது பாருங்க. நாங்க உட்காந்து தடம்லாம் தெரியுது பாருங்க. கரெக்டா இந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல இருக்கு. இந்த இடத்துல உட்காரும். இந்த 3 ரோ அப்படியே திறந்து உட்காரும். நீங்க வேணா இங்க உட்காந்துக்கோங்க. இதுதான் ஓபன். இங்க வந்து ஆவன் ப்ராடக்ட்ஸ் தவிர இது எல்லாமே கொடுப்பாங்க. கவன்ஸ் இருக்கும். அது அருண் ஐஸ்கிரீம் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனா ஆவன் ப்ராடக்ட் எதுவும் இருக்காது. ஸ்ட்ரைட்டா போலாம். இல்ல இது மட்டும் காமிச்சிட்டு போயிடும். இது வந்து AB2. இங்க வந்து நம்ம செகண்ட் செம் மட்டும் தான். இல்ல செகண்ட் செம் தேர்ட் செம் மட்டும் தான். தேர்ட் செம் ஃபோர்த் செம் செகண்ட் செம் இல்லடா. இல்ல நாங்க இங்க பாருங்க நாங்க இந்த பிளாக்ல படிச்சிருக்கோம். ஆனா இந்த செம் ஞாபகம் இல்ல.